இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் அரசாணை வழங்க போகிறதா தளபதி விஜய் சொல்லியிருந்தார். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு முரண்பாடாக திமுக கட்சியிலேருந்து நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. நான் ஒன்று கேட்குறேன், அங்கே இருக்கிற மக்கள் 41 பேர் உயிரிழந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு சின்ன ஆறுதலாக அவங்களுக்கு பண்ணுறாரு. கருணை அடிப்படையில் அவர் பண்ணுறாரு. அதுக்கு உடனே சொல்கிறாங்க, இது ஏன் தேவையில்லாமல் பண்ணுறாரு? இப்போ அரசு கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த கேஸ் நடந்திருக்கும் போது நீங்கள் ஏன் அதை போய் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்வியாக கேட்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமான அரசியல் பண்ணுறாங்க அவங்க. இருந்தாலும் இதேமாரியே வந்து போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுடைய ஆட்சி அதிகாரம் இதுக்கப்புறம் வரவே வராது. இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த நல்லது பண்ணாலும் ஒரு முரண்பாடாக பேசிகிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணாலும் ஒரு முரண்பாடாக பேசுகிறீங்க. இது ரொம்ப தப்பு. மறுபடியும் சொல்கிறேன், கரூர் மக்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். அங்கே நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் யோசிச்சு சிந்தனைப்படுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் அவர் சொல்கிறார். ஆனால் அதே சமயம் அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணுறது யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு காணொலியை பற்றி நான் சொல்கிறேங்க. சாட்டை துரைமுருகன் ஓப்பனாக பேசுவோம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல, நடந்ததை சொல்கிறோம். ஒரு மீட்டிங்கில் வந்து லைலா காலேஜ் மணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாவேக்கா இருந்து இருக்கார், அவர் பொறுப்பில் இருக்கார். அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, சீமானா இல்லை பழைய ஜாமானான்றது ஒரு கேள்வி மாரி கேட்டிருந்தார். அதுக்கு இவர் ஒரு கால் சொல்கிறார், ஜோசப்பா இல்லை சப்பா. எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நீ இந்த மாதிரி ஒரு உரிமையில் பேசுகிறேன்னா நீ எப்படி இருப்ப சொல்லு. இவ்வளோ சொல்கிறியே, கொள்கை கோட்பாடு நொட்டு லொசுக்குன்னீங்களே, இப்போ போய் பொது வேட்பாளராக உங்கள் தலைவரை நிற்க வைக்கிற, நீ அதை பற்றி பேச வேண்டியதானப்பா? ஏன் அதை பற்றி பேச முடியாதா? எப்படியாவது உங்கள் தலைவர் ஜெயிச்சிடணும், அதுதானே உங்களுடைய ஆசை. எந்த தில்லுமுள்ளாவது பண்ணி உங்கள் தலைவர் ஜெயிச்சிடணும். இந்த கொள்கை கோட்பாடு எதுவும் தமிழ் தேசியம் எதுவும் கிடையாது. நான் யாராக உணர்ப்ப நான் நிற்க வச்சு என் தலைவரை நான் ஜெயிக்க வைப்பேன், அது பொது வேட்பாளராக. இதுலேருந்து என்னன்னு தெரியுதா, எவ்வளோ கேடுகட்ட அரசியலை பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? உங்களை தமிழ் தேசியம் இந்த 2 கட்சியும் ஒதுக்கிட்டு தான் உங்களை ஒரு மக்கள் வந்து ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. இப்போ அந்த அங்கீகாரம் கொடுத்த அளவுக்கு கூட ஓட்டு வாங்கலை நீங்கள். எதனால்? நீங்கள் பேச வந்தவங்களை விட்டுட்டீங்க. யாரை அடிக்கணும்னு நினச்சிங்களோ அவங்கள விட்டுட்டீங்க. யாரை அடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்கள தான் அடிக்கிறீங்க. தாவேக்காவை தான் நீங்கள், நான் ஓப்பனாக சொல்கிறேன், தாவேக்காவை தான் அடிச்சிட்டு இருக்கீங்க. அரசியலுக்கு நீங்கள் அதுக்காக வந்தீங்க. இதை நான் எதுக்கு கேட்குறேன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ஒன்று போயிருந்தீங்க. அப்பா கூடயும் உட்காந்துட்டீங்க, புள்ள கூட உட்காந்துட்டீங்க. அப்போ என்ன தெரியுது, இதுக்கு முன்னாடி உட்கார வேண்டியதானே நீங்கள்? தளபதி கட்சியாக இருக்க முடியும். அது சும்மா அவங்கள பற்றி திமுக பற்றி ஒரு 2-3 வார்த்தை பேசிட்டு தாவேக்காவை பற்றி கிழின்னு கீழ்ச்சிங்க. வேறு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தான் அவ்வளோ பிரச்சனையை போட்டு அவ்வளோ தொல்லை கொடுத்தீங்க அது உங்களுக்கு. அதெல்லாம் மீறி 218 தொகுதியில் ஜெயிக்கலாம்னு நினச்சிருப்பார். ஆனால் 108 தொகுதி ஜெயிச்சு அதுவே தனி பெரும்பான்மை தான். அரசாங்க ரீதியாக பார்த்தா இது ஒரு தனி பெரும்பான்மை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி போயிட்டுருக்குங்க. தேவையில்லாமல் அவதூறுகளை பரப்பாதீங்க. உங்கள் கட்சிக்கு வளர்ச்சிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். மற்றவங்கள பற்றி குறை சொல்லி நீங்கள் வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. இது ஒரு மிகப்பெரிய தப்பு. நான் இன்னமும் சொல்கிறேன், அதை திருத்திட்டிங்கன்னா வர எலெக்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தளவு ஓட்டு வாங்கலாம். இதேமாரி போட்டிங்கன்னா இப்போ வாங்கின ஓட்டு சதவீதம் ரொம்ப கம்மியாக தான் வாங்குவீங்க. மக்கள் வந்து நாம் தமிழ் கட்சி நம்புறாங்க, இல்லைலாம் சொல்லலை. அந்த மக்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. நான் பொது வேட்பாளராக நிறுத்தினீங்கன்னா அதுதான் லாஸ்ட் தேர்தலாக கூட உங்களுக்கு இருக்கலாம். நன்றி.